சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பொறுத்துட்டு இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. அந்த ஆண் வந்து வேற ஒரு பெண் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமா, சீட்டிங். ஒரு பக்கம் கால்ல விழுந்து அழுது, நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு எதிரா, எனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இனிமே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னாங்கன்னா, ஏத்துக்கிறதுக்கு இந்த அம்மா சரியானவங்களா? ஓகே, சரி நாயே நீ பண்ணிட்ட, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், குடும்பத்தை கண்டினியூ பண்ணிடலாம். இவங்க வந்து பல விஷயத்த பொறுத்துக்கிட்டேன், இதனால பொறுத்துக்க முடியல. இந்த ஏமாற்றுதல், இந்த துரோகம் வந்து உனக்கு என்னுடைய இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க முடியும்னா முடிஞ்சிருச்சு, நீ அவங்களோடய இரு. அவங்களோட இருக்காத எனக்கு இல்லை, என்னால முடியாதுன்ட்டா அது ரொம்ப பர்சனலான அந்த டிசிஷன். அந்த பாயிண்ட் வந்து அந்தந்த நபரை பொறுத்தது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, நீ ஒத்துக்கோ. இவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு, அவங்க சும்மா இருந்தாங்கல்லன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தனித்துவமான ஒரு முடிவு, தனி நபர் உரிமைன்னு ஒண்ணு சொல்றோம்ல, இண்டிவிஜுவல் ரைட், அவங்களுடைய முடிவுன்னு சொல்றோம்ல, அது இதுதான். சோ ஒரு குறையை, ஒரு தவறை, ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை, குறை, தவறு, துரோகம் எது வேணாலும் அதனுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து அந்த வார்த்தைகளை நீங்க மாத்தி மாத்தி போட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளுங்கிற மனது, சாய்ஸ் வந்து அவங்களோடது. ஆமா, அது தெரியாமே போற வரைக்கும் நல்லாவே போயிருந்திருக்கும் சில நேரத்துல. அப்ப சில பேர் மறைச்சிட்டே 2 வாழ்க்கை வாழ்றாங்கன்னா, அது யார் அதை மறைச்சிட்டு வாழ்றாங்களோ அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா அவரால் வந்து அங்க போகும்போது ஒண்ணு, இங்க இருக்கும்போது ஒண்ணும்போது 2 இடத்துலயும் குற்ற உணர்வு இருக்கும். அந்த குற்ற உணர்வு என்பது கார்டிசால் அதிகப்படுத்தும். அவங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்டிசால் அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும். அப்போ என்னன்னா, ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது எதிரில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, தனக்குமே அவசியமானது, விஞ்ஞானபூர்வமாவே கூட. அப்ப அந்த போலித்தனம் எதுக்கு? அப்ப 2 சந்தோஷத்திற்காக போலித்தனமானா நிச்சயம் 2மே சந்தோஷமா இல்லை, கட்டாயத்திற்காகவோ வேற காரணங்களுக்காகவோ. சோ அந்த திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாருங்க, நேர்மை இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாட்டம் லைன். நீங்க கேட்டது வந்து எங்க டைவர்ஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் இல்ல, இந்த பாட்டம் லைன் இல்ல, அதுக்கு மேல தவறுகள், அதுக்கு மேல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதுக்கு மேல பெரிய தப்பு இருக்குன்னா ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அந்தந்த கணவரையும் மனைவியும் சார்ந்தது.